வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்னன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் எடுத்தாங்க, ஆனால் இப்போ மேலே போக முடியல. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததை உடஞ்சி இந்த இதில் ஒரு 15 மினிட்ஸ் கூட ஒரு க்ளோசிங் கூட கீழே கொடுக்க முடியல. அதனால் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இறங்கல. அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா முதல்ல அதை எடுத்துக்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்க இந்த இது ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த சப்போர்ட், அதாவது 51,281 இதில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். அதே சமயத்தில் 52,000 பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இடைப்பட்ட பயிர் இருக்கப்போ பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் நிஃப்டியில் என்ன பண்ணிட்டேன், ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நான் கீழே போகிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் சப்போர்ட் எடுத்த காரணம் பேங்க் நிஃப்டினால தான் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் அவனும் அந்த செகண்ட் சப்போர்ட் எடுத்தான். சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே அன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லிலேருந்து பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் போயிட்டு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் போட்டாங்க. இந்த ஸ்பின்னிங் டாப் ஹையை பிரேக் பண்ண மேலே போக வாய்ப்பு இருக்கும், அப்படிலாம் கீழே வரது வாய்ப்புங்கிற இண்டிகேட்டர் தான். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கேண்டிடேட் தான் அது. சரி ஓகே, நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். இதன்படி வந்து கிளியராக அடுத்த வாரத்தில் கரெக்டாக சொல்லலாம், ஏன்னா அந்த மாதிரி கேண்டெலாம் போட்டுருக்காங்க. நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் நம்ம 2-3 நாள் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் பர்ட் டோஜி போட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங்மேன் செல்லோ டோஜி, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஹேங்கிங்மேன், இப்போ பார்த்திங்கன்னா வைரஸ் கேண்டில். இதுக்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட். வந்து இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியில் போகல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ராகன் பர்ட் டோஜியோட லோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 23,334 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இங்கே தொட்டாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு. ஆனால் இந்த செட்டப் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேரிஸ்க்கான செட்டப் தான் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் புல்லிஸ்க்கான செட்டப் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு இந்த இடத்துல ஒரு இதே ஸ்டேட்டில் மார்க்கெட் மறுபடியும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்த அதாவது இந்த கேண்டோட ஹை சொல்லியிருந்தோம். நம்ம இந்த கேண்டோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது 26,664. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த 23,334க்கும் 23,664 இடையில இருக்கிறது வாய்ப்பு அதிகம் மாதிரி பேங்க் நிஃப்டி காட்டுது. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படிலாம் கிளியராக இருக்காது. பேங்க் நிஃப்டி எடுத்து சொல்கிறேன். சரி ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு மண்டே அன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 10லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. இப்போ இந்த பாக்ஸை விட்டு இறங்கினா மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பாக்ஸ் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அது ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,412, 23,334, அதுக்கடுத்து 23,232, அடுத்து 23,106. அதேபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,664, அதுக்கு அடுத்தது 23,700 அப்படிங்கிறது அந்த ரவுண்ட் ஃபிகருக்காக அந்த இடத்த போட்டுருவோம் நம்ம. அதுக்கடுத்து 23,800, 900, 1000, 24,000. இப்போ இது மூவ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, எப்போ இந்த 24,000 இந்த 27 பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் மேலே போக வாய்ப்பு. 24 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது ஒரே நாளில் போக வாய்ப்பு இல்லை. போகிறது 24 பிரேக் பண்ணால் போகிறது வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கு பாருங்கள் 23,334 பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து ஹைலே இருக்கும். இந்தமாதிரி மூவ்மெண்ட் பெரிய மூவ்மெண்ட்டாக இந்த பொறுத்தவரை இருக்கிறது வாய்ப்பு அதிகம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த பெரிய மூவ்மெண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ரேஞ்சு கூட 400க்கும் 600க்கும் இடையில சப்போர்ட் போகிற செட்டப்பில் இல்லை. இதுக்குள்ளே ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் மேலே இங்கேயுமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ரோலர் கோஸ்டர் எல்லாம் தான் இருக்கிறது வாய்ப்பு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைடு பொறுத்த வாய்ப்பு. திங்கக்கிழமை வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட் வச்சுருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அந்த ஸ்பின்னிங் டாப் மேலே ட்ரேட் ஆகி மார்க்கெட் வந்து புல்லிஸில் கிளியராக முடிச்சிருக்காங்க. ஆனால் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டி போன வாரமே ஸ்பின்னிங் டாப் போட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்கு. கிளியராக பையிங் செட்டப் தான் இதில் இருக்குது. அதே சமயத்தில் டே கேண்டில் அதே போல் தான் இருக்குது. இந்த டே கேண்டில் வைக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீக்கில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனையும் கிளியராக பிரேக் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அப்சைடில் தான் முடிச்சிருக்காங்க. சரி நம்ம டேயில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது 2 ஹேங்கிங் மேன் போட்டுருக்காங்க. இந்த 2 ஹேங்கிங் மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்லேருந்து வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. இந்த சிக்னல் போட்டாலே மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஹேங்கிங் மேன் போட்டு மார்க்கெட் இந்த ஹேங்கிங் மேன் லோ பிரேக் பண்ண பட்சத்தில் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் வீக்லியில் நம்ம ட்ரெண்ட் லைன் போடுறப்ப ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கப்போ செட்டப் வருது. ஆனால் நம்ம டேயில் போகிறப்ப அந்த ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி இந்த இடத்துக்குள்ள தான் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ஏரியாவில் ஒரு செல்லிங் ஒன்று வந்திருக்கணும். அப்படி வரல. டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நீங்கள் பெரிய செல்லிங்கெல்லாம் வந்து மார்க்கெட் முடியல. அதே சமயத்தில் இப்போ இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 52,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்லேருந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே கேண்டலோட செட்டப். சரி ஓகே 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 51,224 51,031 ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடம் ஒரு எல்லோ ஜோனாக போட்டுருவோம். இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அது 2 ஜோன்லேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50,594 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 50,246, அதுக்கடுத்து 49,693. அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 51,957 அப்படிங்கிற அந்த ஆல் டைம் ஹை தான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 52,500, 53,000, 53,500 ரவுண்ட் ஃபிகர் எல்லாமே இது வந்து ஆல் டைம் ஹையில். அப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 53,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப. 52 பிரேக் பண்ண பட்சத்தில் சடனாக அந்த 1000 பாயிண்ட் ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் புல்லி செட்டப் தான் இந்த சார்ட்டில் தெரியுறத பார்த்தோம்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டுக்குள்ளே செட்டப்பில் இருக்க மாதிரியே இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டி பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கப்ப நிஃப்டியை பொறுத்தவரை பெரிய மூவ்மெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு திருப்பி டவுன் நிஃப்டி வந்து டவுனுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். இது எப்போல்லாம் பேங்க் நிஃப்டி புல்லிஸ் கொடுக்குதோ அப்பப்போ அதுக்குள்ளே பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு. அதை தான் நான் வந்து நிஃப்டியில் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பெரிய மூவ்மெண்ட்ஸ் எப்போ வரும்னா இந்த 52,000 தாண்டும் பட்சத்தில். இந்த 52,000 தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்து அடுத்தடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒரு சிங்க் வைக்கிறப்பெல்லாம் பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து அதுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்ஸில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அது இதே போட்டுறேன். இதை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் பொறுத்தளவுக்கு 53,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் எல்லோ ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த எல்லோ ஜோனுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு அடியில் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்குது பெஸ்ட்டு. ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் வர வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த எல்லோ ஜோனில் இருந்தாலும் கூட புல்லிஸ் வரும். இந்த இடத்துல நமக்கு வந்து புல்லி சிக்னல் தான். இந்த எல்லோவுக்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் பேரிஸ் வரும். அதுக்கடியில் இந்த எல்லோ ஜோனை தொட்டாலும் எடுக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த எல்லோக்குள்ளேயும் மார்க்கெட் நம்ம எடுக்கலாம். அப்சைடு பார்த்து வாய்ப்பு அதிகம். இந்த எல்லோ பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்குறது வாய்ப்பு. இங்கேருந்து புள்ளி சொல்லலாம். ஆனால் இந்த தாண்ட வரைக்கும் பெருசாக இருக்காது. இதுக்குள்ளே சைட்வேஸ் இருந்து தான் பிரேக் பண்ணணும் மார்க்கெட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.